ஆஹ் வணக்கம் தோழர்களே. கண்டினியூவா நம்ம மைண்ட் பீஸ், மன அமைதி பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்பித்த ஸ்லைட்ஸ் எல்லாமே, ஆரம்பித்த இந்த ஷோ எல்லாமே ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் மட்டும்தான் நாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணோம். ஃபிலாசபிக்கலாக நமக்கு என்ன தோணுது, நம்முடைய சிந்தனைக்கு என்ன தோன்றல்கள் வந்ததோ, நாம் எப்படி சிந்திச்சோமோ, நம்முடைய உள பார்வையிலிருந்து சில வாழ்வியல் தத்துவங்களை நாம் எப்படி அணுகணுமோ, எப்படி உள்ளார்ந்ததா நாம் நினைச்சோமோ, அவைகளில் இருந்து தான் நாம் பேச வேண்டியிருக்கு. தத்துவம் பேசுறதுக்கு நமக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன்ஸ் தேவையா அப்படின்னு பார்த்தா, மோஸ்ட்லி நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் தேவை. ஆனால் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது அது உள்ளே இருந்து தானாக வருது. நம்முடைய சிந்தனையில இருந்து, நம்முடைய தாட்ஸில், அதான் நம்முடைய தாட்ஸ், அதுல இருந்து என்னெல்லாம் வருதோ அதை நாம் பேசுகிறோம். வாயில வர்றதை பேச முடியாது, நம்முடைய இந்த அனுபவங்கள்ல இருந்து பேசலாம். அப்படி பார்க்கும்போது நாம் பாஸ்ட் வீடியோஸ் ரியாக்ஷன்ஸ், நம்முடைய ரியாக்ஷன்ஸ்னால எப்படி இந்த மன அமைதி சீர்குலையுது அப்படிங்கிறத மேலோட்டமாக நாம் பார்த்தோம். நாம் ரொம்ப டீப்பாக சில விஷயங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய டைம் வேணும். அதர்வைஸ் யூ ஷுட் பி ரெடி டு லிசன் த டாபிக்ஸ் வாட் ஐ எம் டாக்கிங் டு யூ. நீங்கள் எல்லாம் அது கேட்குறதுக்கு கொஞ்சம் தயாராக இருக்கிற பட்சத்தில் நாம் டீப்பாக பேசலாம். நீங்களும் நானும் இணைந்து தான் நாம் இங்கே பேசுகிறோம். சில நேரங்களில் உங்களுக்கு கேட்கணும்னு தோணலாம், ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு தோணலாம். கமெண்ட் செக்ஷனில் அந்த கேள்விகளை கேட்கலாம். இதில் நம்ம பேசக்கூடியது இன்னைக்கு இந்த ஈகோவை பற்றி நிறைய பேசணும். மனிதன் ஞானத்தை அடைவதிலிருந்து அவனை தடுப்பது ஈகோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. நம்ம ஈகோங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஈகோன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஈகோ அப்படிங்கிறது நம்ம மனசுல இருந்து, நம்முடைய உள்ளத்திலிருந்து உருவாகக்கூடியது. நாம இப்படித்தான் இருக்கணும், இதுதான் நம்முடைய அடையாளம், இந்த அடையாளத்தை தாண்டி நான் எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டேன். அப்படி நான் பண்ற ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் அட்வர்ஸா இருக்கும், ஒரு எதிர்மறையா இருக்கும். எப்போ எதிர்மறையா இருக்கும்னா, தான் இப்படித்தான், நான் இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை உடையவர், இந்த மாதிரி நடவடிக்கையில நான் எப்பவுமே செய்யக்கூடிய ஆளு. அந்த மாதிரி சூழ்நிலையில மனிதன் மனதளவுல தான் எப்படி இருக்க வேண்டும், தான் எப்படி இருந்தால் தனக்கு தன் உள்ளம் சார்ந்த விஷயங்களுக்கு பாதுகாப்பா இருக்குமோ, அவைகளை எல்லாவற்றையுமே அவர் உருவாக்கிக்கிறாரு. உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரிலாம் பேசினா பழகினா பிடிக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், இன்சல்ட் பண்றதுதான், அவமானப்படுத்துறது, பாடி ஷேமிங்னு சொல்றாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியோ இல்லை அவங்க பேசுறதன் மூலமா அந்த பேச்சுவார்த்தை திக்கி பேசுவோம், அதன் மூலமாகவோ நாம் ஏதாவது அவங்க கிண்டல் கேலி நக்கல்லாம் செய்யும் போது நிச்சயமா அவங்களுக்கு கோபம் வரும். அதாவது அந்த ரியாக்ஷன்ஸ், இந்த ரியாக்ஷன்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தா இந்த ஈகோ இருக்கு. இந்த ஈகோ அப்படின்னா சாதாரணமா நிறைய இடங்கள்ல ஒரு சின்ன மொழிபெயர்ப்புல பொறாமைன்னு கொடுத்துருப்பாங்க, அது சின்ன விஷயம் தான். ஆனா ஈகோ அப்படிங்கிறது இட் இஸ் ஐடென்டிட்டி, தான் எப்படி இருக்கணுங்கிற ஒரு அடையாளத்தன்மை. ஒருவர் இப்படித்தான் இருக்கணும்னா இந்த மாதிரியான கேரக்டர் சொல்லுவாங்க. நிறைய பேர் அடிச்சு பேசுவாங்க, நான் இந்த மாதிரி கேரக்டர் தான், நான் இதுல இருந்து வெளியே வரமாட்டேன், இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தப்பான்னு கேட்டா தப்பு இல்லை, இங்க எல்லாருக்குமே அது தேவைப்படுது இல்லையா.
எல்லாருமே ஒரு ஐடென்டிட்டிக்காக எல்லாரும் ஓடிட்டு தான் இருக்காங்க. அந்த ஐடென்டிட்டி எதுக்காகன்னு கேட்டா, அது ஒரு பாதுகாப்பு உணர்வு, ஒரு டிஃபென்ஸ், ஒரு சேஃப்டி, அதுக்காக தான் அது ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய மனசுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது. அதே போல இந்த உடலுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. இந்த உள்ளத்திற்கு எதிராக நாம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ஐடென்டிட்டி, அந்த பெருமைகள், இந்த அடையாளங்கள், இவைகளுக்கு குந்தக விளைவிக்கும் அளவில் ஏதாவது செயல்பாடுகள் நடந்தா அதற்கு எதிராக நாம ரியாக்ட் பண்றோம். இந்த ரியாக்ஷன்ஸ் கோபமா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம நெக்லெக்ட் பண்ணுவோம், அந்த விஷயத்த செய்வோம், இக்னோர் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்ம தவிர்த்து விட்டு வரக்கூடிய விஷயங்கள் கூட அது ரெஸ்பான்ஸ் தான். சில விஷயங்களை நம்ம தவிர்க்கிறது கூட அது ரெஸ்பான்ஸ்ல தான் அமையுது. இன்னொரு விஷயமான டிஃபென்ஸ் ஒன்று இருக்கு, இன்னொரு வகையான ஈகோ ஒன்று இருக்கு. அந்த ஈகோவை நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன்.